சில டேட்டாஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம், அதனால சைலண்டாக இருந்தோம். சொல்லுங்க ப்ரோ. ஸ்கோர் 3. ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க. யார் ஸ்கோர் பண்ணுறா? அல்பு வாங்க, ஆட் பண்ணியாச்சு. ஓகே, செகண்ட் ரவுண்ட் வரலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டிருக்கு. செகண்ட் ரவுண்ட் வரலும் ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டாச்சு. அதுக்கு வந்து கேப்டன் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். உடனே பண்ணிடுறோம். தேர்ட் ரவுண்ட்ல வந்து குலுக்கி போடப்படும். யாருக்குமே எந்த டவுட்டும் வேணாம். ஏதாவது டவுட்டுன்னா வந்து கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றோம். கேட்ச்க்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 2 ஃபீல்டர் நடுவு விட்டுருக்காங்க. அங்க இருக்கவங்க கொஞ்சம், ஏன்னா அது வந்து 6 போற இடம். ஸ்ட்ரெயிட்ல இருக்கிற டீம்மேட்லாம் கொஞ்சம் இப்படி உள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஜிம்மாண்ட வந்தா கூட ஓகே தான். அங்கே நேராக அங்கே போதான் 4-6 போற இடம். அந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்களா கொஞ்சம் ப்ளீஸ். நம்ம எங்கேயோ பேசிட்டு வரோம்னு நினைக்கிறேன். அவங்கள தான் பேசிட்டு வரோம். Where is the ball? பால் எங்க அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் சைட். சரியான ஃபிளைட். ஆனா ஒரே நிமிஷம், அம்பேர் ப்ரோ அப்படியே கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஸ்ட்ரெயிட்ல இருக்கவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல்டர் ரிக்வெஸ்ட் பண்றாங்களாமா. நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க. அங்க இருக்கவங்க கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. அங்க இருக்க நிறைய அங்க இருக்க ஃபீல்டர்ஸ் பேட்டிங் டீம் நீங்க தாங்க. நீங்க வெளில வந்துருங்க. அப்படி வந்துட்டு இங்க ஜிம்மான கூட வந்துருங்கன்னு சொல்றாங்க. உள்ள போயிடுங்க. ஏன்னா ஃபீல்டிங் நின்று 4-6 தடுக்கிற இடம். அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அங்க மட்டும் தான் 4-6 அதிகமா போவோம். வெளில அப்படி வந்துருங்க. ஜிம்மான வந்துருங்க. எல்லாம் முத்து, நீயும் டீமை கூப்பிட்டு வந்துருங்க. முத்து, ஜிம்மான வந்துருங்க. யார் அவரு? இந்த மாதிரி ஆடுறாரு, பயங்கரமா ஆடுறாரு. ஒரு கேட்ச் வந்து அந்த சான்ஸை மிஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் இந்த 2 ஷாட். It sounds good. Each and every ball நீங்க பேட்ல பட்டுக்கிட்டே இருக்கு. ஷாட் வந்துகிட்டே இருக்கு. ஓவர் சிக்னல்ஸ். நன்றி நடுவர் அவர்களே. 2 overs 20. 1 over 20. இப்பதான் ஆரம்பிச்சுதா? ஓகே, பெரிய ஓவர்ல இது. அதாவது அந்த கோல்டன் பால்ல ஒரு ரன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால டீம் ஸ்கோர் 21. அதாவது இந்த போனஸ்லாம் ஆட் பண்ணியாச்சுப்பா. கோல்டன் பால் போனஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. 2 டீமோட 12th மேன். ஆர்கனைசருக்கு உங்களை மிரட்டுறதுக்கான அனைத்து ரூல்ஸும் இருக்குப்பா. நாங்க மிரட்டுவோம். நீங்க பயப்படுற மாதிரி கொஞ்சமாவது நடிகவாது செய்யணும். திரும்பலாம் பேசக்கூடாது. ஜான் ரெண்டுமே ஒண்ணு தானே? ஜானகிராமன் தெரியுமா உங்களுக்கு? ரொனால்டோ சட்டை போட்டதுனால ஒரு இட்டு வேற மாதிரி இருக்குங்க. அப்படி மாரி அடிக்கிறாரு. Shot straight down the ground.
ஸோ என்ன டார்கெட்னா 6 விக்கெட் டார்கெட். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா, இல்லை அவுட் ஆஃப் த பார்த்தா அப்படின்றது தான். ஒரு பேட்டருக்கு வந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமே இந்த மாதிரி மிடில் ஆஃப் த பேட்டு 6 தான். குயிக்கா வந்திருக்கு. ஒன்லி 1. A shot. அந்த போன்ல இருக்கு சேட்டல் இல்லையா? White signal. Thank you. ஏய் கூப்பிடுறா போய் நன்றி நடுவர்களே. நோட்டட். எங்கடா போனோம்? ஒயிட் சிக்னல். ஒல்லு கூப்பிடுறா. வேற எங்க இருக்காரு? அங்க போ மச்சான். அது போ. It's a legal balls. நல்ல எனர்ஜிக். First 2 overs 32 runs வந்திருக்கு போர்டில். ஒரு பெரிய ஸ்கோர் விளையாடி இருக்காங்க டீம். 32 ரன். அடுத்து 4 ஓவரில் 40 ரன் அப்படின்னாலுமே 70+ ரன்ஸ் கேரண்டியாக இருக்குது. பட் பவுலிங் சைடு இன்னும் விக்கெட் எடுக்கல. அதனால வந்து ரன் ரேட் அப்படின்றது ஹை லெவலில் இருக்குது. த நீட் கம் பேக் அண்ட் பிரேக் த்ரூ. ஸோ ஓவர் நம்பர் 3 கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போகிறதுக்கு கிளாஸ் மேட்ச் இருக்குல ஸ்கூல் பேர் இருக்குறா இன்னும் மெண்டல் சென்னை டீம் சென்னை 126 and SS11 கேப்டன் அண்ட் சென்னை 126 கேப்டன். டாஸ் போட வந்துருங்க, இப்பவே வந்துருங்க. Straight to the man. Only one. ஸோ விக்கெட்ஸ். ஸோ இந்த விஷயம் தான் பேசணும். ஸோ பிரேக் த்ரூ வேணும், பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த விஷயம் தான் பண்ணியிருக்காங்க பவுலிங் சைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட்ஸ் பிரேக் த்ரூ 15. இந்த டோர்னமெண்ட்ல தான் எல்லா டீமும் வந்து என்ட்ரி குறையாம எல்லாருமே கொடுத்துட்டு போயிருக்காங்கப்பா. அந்த என்ட்ரி என் கையில் தான் இருக்கு. இப்ப
மற்ற டோர்னமெண்ட்ல அந்த என்ட்ரி கொடுக்குறது ஒரு 1000 கம்மி 2000 கம்மி ஏதாவது அதோ அப்படின்ற நிறைய கதையெல்லாம் இருக்கும். பட் இந்த டோர்னமெண்ட்ல அந்த பிரச்சனையே இல்லை. என் என்ட்ரி என் கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டான். 126 சரிங்களா மாட்டீங்களா? ஆக்சுவலி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த என்ட்ரியை கலெக்ட் பண்றதுக்கு பக்கத்துல விளையாடி இந்த பசங்க கிட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க. நாங்க ஜிம்மு கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு டீம் அப்படிதான் பண்ணிட்டு போனாங்க. தம்பி ₹1 சில்லற இருக்காப்பா அப்படின்னு. 8 டீம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 டீம் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணும். நல்ல ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ். டீம் நீங்க நடந்து போகும்போது இப்படி நடந்து போறது நல்லது இல்லை. பால்கள் மேலே படுங்க, விக்கெட் கிடைக்காம இருந்திருக்கும். முக்கியமான விக்கெட்டு. ஒரு வாரமா நடந்து போங்க. நம்ம கிரவுண்ட் அமைப்பு இப்படிதான், அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே கேட்டு வந்தேன். White signal. Thank you. So 35, loss of 2, end of 3 overs. So where is the ball? யார் கண்ணுக்கும் தெரியவில்லை. இமாலய 6. இமாலய 4. சரி, இமாலய 4.
ஆனால் நீங்கள் இந்த ரூல்ஸை மாற்றலான்னு தோணுது எனக்கு உண்மையாகவே. அந்த வேப்ப மரம் இங்கே ஏதோ ஒரு மரம் ஒன்று இருக்குது. விக்கெட்ஸ் சார், கம்பேக் டெலிவரி, விக்கெட்ஸ். அடுத்த மேட்சஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாயிடும்பா. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அடுத்த மேட்ச் யார் எப்படி என்ன எதுனே ஒன்றும் புரியல. Straight to the man, straight to the man. ஸோ நல்ல ஒரு பிளான். ஸோ பவுலிங்கில் அவுட் சைடு ஆப்ஷன்ஸ் அது ஒயிட் லைனை டார்கெட் பண்ணி போட்டாங்க. ஸோ ஒரு கமிட்மெண்ட்டோட விளையாடினாங்களுமே இந்த மிஸ் டைம் தான் சொல்லணும். ஸோ விக்கெட் அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வந்துங்க பசங்க. அந்த கோர்ட்டில் விளையாடிட்டு இருக்கீங்களே 2 பேர் மாலை போட்டது தம்பி, பச்சை கலரு. நீதான் கொஞ்சம் வெளில போய் விளையாடுங்க பார்த்தோம், வெளில போய் விளையாடுங்கப்பா. அங்கே பார்க்குள்ளே போயிடுங்கப்பா. அங்கே நிறைய அண்ணனுங்க இருக்காங்க பாருங்க, அவங்களும் குழந்தை மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம் ஆதி கிரிக்கெட் கிளப். நான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ரன்ஸு அந்த பேனர் தான் 4-6ன்றாங்க. அப்படியே லெஃப்ட் உள்ளே வந்துருங்கண்ணா. பாய்ஸ் ஆதி கிரிக்கெட் கிளப். So 4 overs completed. ஒரு குட் நம்பர்ஸ் போர்டில் 40 ரன் வந்திருக்கு. லாஸ் ஆஃப் 5 wickets. 5 விக்கெட் அப்படின்னாலுமே இங்கே நல்ல நம்பர்ஸை கொண்டு வந்திருக்காங்க போர்டில். கடைசி ஓவர் ஒயிட். நன்றி நடுவர்களே. ஸோ இந்த ஓவர் முடியும் போது அடுத்து டாஸ் போடக்கூடிய அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்ததா நியூஸு. ரொம்ப நன்றிப்பா. டாஸ் போட்டாங்க. SS11 டாஸில் வெற்றி பெற்று போலிங் அப்படின்றாங்களா? ஓகே. ஏன் பேட்டிங் ஆட மாட்டாங்க ப்ரோ? எல்லாருக்குமே சேசிங் தான் பிடிச்சிருக்கு. லவ் டு சேஸ். செட்டிங் பண்றதுக்கு விருப்பமே இல்லை. ஜெயிக்கமோ தோக்கமோ அதெல்லாம் கிடையாது. ஆனா டீம்ல யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, எதுக்கு நம்ம போலிங் பண்ணோம், பேட்டிங் ஆடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க மதிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ஒரு காலத்துல இப்பயும் சில பேர் யூஸ் பண்றது என்னன்னா லக்கி ஹெட் பேட்டிங் அப்படின்றத முன்னாடியே சொல்லுவாங்க. அந்த விஷயம் ஐடென்டிட்டி தெரியுமா? 90s கிட்ஸ் மட்டும் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருந்தாங்க. 2K கிட்ஸ் யாருமே அதை யூஸ் பண்றது இல்லை. லக்கி ஹெட் பேட்டிங் அப்படின்னுவாங்க, முன்னாடி சொல்லுவாங்க. 90s கிட்ஸுக்கு ஃபேவரட் தலை தான். அருமையான ஒரு டைம்டு ஷாட். இது சூப்பரான கேட்ச். அங்க நிக்கிற எல்லாருமே கேட்ச் பிடிக்கிறாங்க. நல்ல நல்ல ஃபீல்டா நிக்க வைக்கிறாங்க பாங்க. 6 போற மாதிரியே இருக்கு, ஆனா போக மாட்டேங்குது. ரொம்ப லாங் ரீஜனா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க. அதே போல இன்னும் சில ரூல்ஸ் கூட நம்ம மறந்துட்டோம். வேகமா போட்டா நோ பால் இருந்தது ஒரு காலத்துல, அதெல்லாம் கூட மறந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே வேகமா போடுறாங்க. கொஞ்சம் வேகமா போட்டாவே நோ பால் சொல்றோம். 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மெமரிஸ்லாம் இருக்கு. வேகமா போட்டா நோ பால், வீட்டுக்குள்ள வச்சா அவுட்டு, ஜன்னலுக்குள்ள போனா அவுட்டு, தூக்கி வச்சா அவுட்டு. இதெல்லாம் எவ்வளோ ரூல்ஸ் சின்ன வயசுலயே எங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்குள்ள.
Straight to the hands. விக்கெட். பின்னாடி ஒருத்தன் அவன் தற்பெருமை பேசிட்டு இருக்கான், என் காதில் விழுது. திரும்பி கூட நான் பார்க்க விரும்பல. இருந்தாலும் அவன் நல்ல பிளேயர், அது மட்டும் நான் ஒத்துப்பேன். ஒரு மாதிரி யாரு கூட கம்பேர் பண்றது இவனை? அடுத்த பேட்டர் வினோத் அப்படின்ற ஒரு பிளேயரை பத்தி சில அரசல் பொருட்களான மெசேஜ் கொடுக்குறாங்க. அவர் அப்படியாப்பட்ட சாதனை என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஒரு நோட்ல இருந்து எடுத்து, நோட் இல்லையா அது, சாரி, குச்சி எடுக்கிறாங்க. அது எப்படி டேட்டா இருக்கும்? சாரி ப்ரோ, அப்டேட் ஏதாவது வேணுமா? பேட்ஸ்மேன் எத்தனை பால் கேட்குறாங்க? 4 பால், லாஸ்ட் 2 ப்ரோ. விக்கெட் 7, விக்கெட் 7. லஞ்ச் அப்டேட்டும் கொடுத்துடலாம், கவலைப்படாதீங்க. இப்போ என்னப்பா நீங்க அப்பளம்லாம் எடுத்துன்னு வரீங்க? சனிக்கிழமை கும்பிட்றீங்களா? நைன்டி போல் ஒரே ஒரு அப்பளம் கூட உடையாம வந்திருக்கு. அவங்களோட அந்த பொறுமையை நான் பாராட்டுறேன். எவ்வளவு பக்குவமா எடுத்து வந்திருக்காரு பாருங்க. பாக்கிறதுக்கு 50 கிலோ தூக்குற மாதிரி அப்பளம் கொடுத்து விட்டுருக்காங்க. நீங்க கேட்கலாம் ப்ரோ. ஓகே, 5 overs completed, 43 runs, 7 wickets. அதுதான் ஸ்கோர் அப்டேட். என்ட்ரி கொடுத்த 126க்கு நன்றிப்பா. ஆனா இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணி எடுத்து கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு காலத்துல 5 பைசா எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஹார்லிக் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டதுலாம் ஞாபகம் வருது எனக்கு. 5 பைசா ஸ்கொயர் டைப்ல இருக்கும் அது. Wow, beautiful strike on the floor. ஹர்திக் பாண்டியா. இப்போ அதிகமான ஃபேன் க்ரௌடு, ஃபேன்ஸ் புல்லிங் அப்படின்னா ஹர்திக் பாண்டியன் தான். ஒரு மாதிரி ஆட்டிடியூடான பிளேயரு, எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பிளேயரு. தேவை அப்படின்னா இறங்கி செய்வாப்ல சம்பவம். அந்த விதத்தில் ஹர்திக் பாண்டியனுக்கு நிறைய ஃபேன்ஸ் கிளப்ஸ் இருக்கு. அங்க இருக்க ஃபீல்டர்ஸ், அதாவது அங்க இருக்க டீம்மேட்ஸ் கொஞ்சம் நகர்ந்து இப்படி வந்துருங்களேன். என்ன சிக்னல்? 2 ரன். ஓகே, டன் பிரதர். லாஸ்ட் ஓவர் ரன் அவுட் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். அந்த விஷயம் நடந்திருக்கு. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்கா உள்ள வந்துருங்க. லாலா
ஸோ ரன் அவுட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 54 ரன்ஸோட 9 விக்கெட் எடுத்திருக்காங்க பவுலிங் சைட். 55 டார்கெட், 55 ரன் டார்கெட் பேட்டிங் சைடுக்கு. ஸோ உடனே உள்ள வந்துருங்க. நான் அடுத்த மேட்சுக்கான டீம்ஸ் இந்த மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே வந்து ஹடில் போட்டுருங்க. ஏன்னா ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹடில் போட்டு ஒரு 5 மினிட் டிலே பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஹடில் போட்டிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக உள்ளே போகலாம். ஏன்னா நீங்களும் ஒரு ரெடியாக ப்ரிப்பேர்டாக பேசிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் உள்ளே போனங்கன்ற அப்படியே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே ஹடில் போட்டுருங்க. இரண்டாவது சுற்று வந்து ஆல்ரெடி ஷெடியூல் போட்டிருக்கு. அது வந்து குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து குவார்டர் ஃபைனல் ப்ரீ குவார்டர் யாருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ டீம் எங்கேயும் போயிடாதீங்க. யாராவது வெளியே போயிருந்தாலும் உள்ளே வர சொல்லிடுங்க. Yeah, bro. The day was so hot today. So, bro, both team 12th man, please come to the stage. We are waiting for you. So we have man of the match and best bowler, best batsman, best fielder. எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து அவாய்டு கொடுத்துட்ருக்கோம். எங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. 12th மந்த்ஸ் வந்துடுங்க ஸ்டேஜுக்கு. அதுவும் இல்லாமல் கிரவுண்டில் மேட்ச் பார்க்க வந்திருக்கவங்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பவுண்டரி லைன்ஸில் கொஞ்சம் உள்ளே நின்றுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கும் நல்லது, ஃபீல்டர்ஸுக்கும் நல்லது. இன்ஜுரி ஆகாமல் இருக்கும், அடிப்படாமல் இருக்கும் யாருக்கும். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஐந்து ரன்கள் இலக்காக bro, batsman bro, fielding வேண்டாம் bro batsman அனுப்பிச்சு விடுங்க bro. வெயிலில் நின்றுக்கிறாங்க, ஜாலியாக பேசினுக்கிறீங்க நல்ல நின்று. பேட்ஸ்மேன் அனுப்பிச்சு விட்டு யாரெல்லாம் ஜாலியாக இருங்களால. பேட்ஸ்மேன் சீக்கிரமா வந்துருங்க ப்ரோ. லாலா லாலா, அவர் பேர் லாலாண்ணா. அவர் ஒரு சாங் பாடினிருக்கேன். ஓ சைக்கர் பேரு 12th மேன் வரல, -10. சீரியஸா 12th மேன் வரல, -5 தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்டுக்கிறா போலையா? எல்லாம் அங்கே நின்று தான் இருக்கிறாங்க. எனக்கு கண்ணு தெரியாதா லாலா ப்ரோ? கிரிக்கெட் வந்து ஒரு எல்லாரும் ஒரு சந்தோஷமா ஜாலியாக விளாட்ற ஒரு விளையாட்டு. அது அப்படியே ஜாலியாகவே நம்ம எடுத்துகிட்டு போவோம்.
don't take anything seriously. So இது ஒரு ரூல் தான், இதை போட்டா வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களான்றது தான். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு bowler நேம், bowler ரெட் கலர் டிஷர்ட், bowler சிவப்பு சட்டை சதீஷா. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் நல்லா பாருங்க சதீஷ் கிட்ட இருந்து. டாட் பால் 55 ரன்கள் டார்கெட்ல ஃபர்ஸ்ட் பால் டாட் போடுவாங்க. மறுபடியும் ஒரு நல்ல பாருங்க லெக் வைஸ் முடிவில் ஒரு ரன்னு. ஸ்ட்ரைக்ல லாலா. ப்ரோ நெக்ஸ்ட் சைடு விளையாடாதீங்க ப்ரோ கொஞ்சம். அகல பந்து உதிரிகள் உங்கள் எதிரிகள். அடி ஸ்ட்ரைட்ல ஒரு ரன் மட்டுமே பாலா பேட்ல இருந்து. ப்ரோ சைட்ல இருக்கிறவங்க இந்த சவுத் ஓரமா போயிடுங்க ப்ரோ ப்ளீஸ். ஸ்கொயர் திசையில் ஒரு நல்ல ஒரு அடி, 1-2 அது நல்ல ஃபீலிங் தாங்க. பால் எடுத்து நல்ல த்ரோ, விக்கெட்டு இல்லை ப்ரோ. ஸ்ட்ரைட்டில் கொஞ்சம் உள்ள ப்ரோ. ப்ரோ பச்சை கலர் சொக்கா அஜய் கொஞ்சம் உள்ள போங்கடா. பேட் வர வச்சு நிற்கிறீங்க, ஃபீலிங் வருவாங்கடா பின்னாடி. கொடி ஏற்றப்பட்டது. ஆஹா, கொடி அதை பிடி என்று அணியர்கள் கத்த சதீஷ் அவர்கள் கையை நீட்டி கொண்டு போன காரணத்தினால் கேட்ச் விடப்பட்டது. மோகன் செல்வா ஃப்ரெண்ட்ஸ், மோகன் அங்கே ஃபீல்டர் மாதிரி தெரியுங்க மோகன். நீங்கள் சீரியஸ்லி தயவுசெய்து உட்காந்துருங்க அங்கே வருவாங்க. அருமையான ஒரு பந்து. டாட். At the end of 1 over, team score is 6. இந்த கேஎஸ் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் R6ல. கமெண்ட் பார்த்தேன், ஜாண்டி கமெண்ட் பண்ணாதடா. நீ வா, அப்போ வா, எங்குற வந்து பண்ணு. ஒரு நல்ல பந்துங்க ரவி கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஒரு கட்டர் போடுற அவரு. அருமையான பந்து. தொடர்ந்து 2 பால் டாட் பால் போட்டுருக்காங்க. டேய் தம்பிங்களா, அந்த சிக்கெல்லாம் கொஞ்சம் ஓரமா வைங்கடா.
ஏன்டா இப்படி பண்றீங்க பீம் சொல்றான் அவன்கிட்ட. அது அருமையான அடி. ஆறு ஆறு நல்லா தூங்கணும்ல வச்சுருவோம் தொண்டையில ஒன்று. அருமையான பந்து. மீண்டும் ரவி கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் 2 பால் நல்லா போட்டிருந்தாரு. அப்புறம் ஒரு 6 மறுபடியும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. அகைன் ஒரு நல்ல பால். லெக் பைஸ் என்ற முறையில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. விக்கெட். அருமையான ஒரு டெலிவரிங்க. மிடில் ஸ்டம்ப்னு நினைக்கிறேன் விழுந்தது. நல்ல ஒரு போலிங்க ரவி கிட்ட இருந்து. லாங்கா தனது விக்கெட்டை வந்து வெளியேறுகிறார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் சொல்லிடுங்க. At the end of 2 overs, team score is 13. Next batsman Tulasi. DCC காக next bowler. Hi bro. நல்ல பாருங்க பவுலர் கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஒரு டெலிவரி, நல்ல ஒரு அடி மிட் விக்கெட் திசையில. இப்போ ஒரு ஃபன் ஒன்று நடந்துட்டீங்க. பவுலர் பேர் என்னதுன்னு கேட்டேன். சந்தோஷ் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். என் பக்கத்தில் சந்தோஷ்னு பேர் வச்சுக்கிறாரு. அப்போ நல்லா தான் போடுவார் அப்படின்னு சொன்னா போல. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. எவ்வளோ மேட்ச்சில் ஒரு வாயில் போட்டுக்கிறாருன்னு எனக்கு தான் தெரியும். எந்த தைரியத்தில் இந்த மாதிரி பேசுகிறான்னு தெரில எனக்கு. ஆஹா, அருமையான ஒரு டெலிவரிங்க சந்தோஷ் கிட்ட இருந்து. சந்தோஷமா போதுங்க கீப்பர் கிட்ட பாலு அடி வாங்காம. அகல பந்து wide is over enemy. அருமையாடி ஒன்று மட்டுமே. அருமையான ஒரு டெலிவரி ஃப்ரம் சந்தோஷ். சவுண்டர் மேல ஒரு நல்ல டாட் போட்டிருக்காரு.
ஒரு டவுன் த ட்ராக் என்ற முறையில் தனது விக்கெட்டை தானாகவே முன்வந்து இழந்து வெளியேறுகிறார் சவுந்தர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஸ்டார் லெவன்ஸ் no back. Magesh next batsman 16. இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது ஜானகிராமின் இனிமையான குரல். இதுக்கப்புறம் என் குரலை தான் நீங்கள் வந்து கேட்பீங்க. மேக்ஸிமம் பாயிண்ட் மாதிரி 1 மணி டு 6 மணி வரலாம். ஃபுல்லாக நான் தான் இருப்பேன். 16 ரன் வந்திருக்கு 3 ஓவர் முடிவில் 2 விக்கெட் அப்படின்றது தான் இங்கே ஸ்கோர் அப்டேட். ஸோ அடுத்த போலர் ரவிக் 12 பால்ல 39 ரன். இந்த மேக்ஸிமம் டீமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கும். மான்ஸ்டர் ஹிட் ஓவர் பிச் டெலிவரி ஸ்டார்ட்ல விழுந்தது, அதை கரெக்டா ஸ்மாஷ் பண்ணிருக்காங்க மேக்ஸி. துலாபடி அப்படின்னு போட்டுருவாங்கப்பா அவர் பேர், அதுதானா? துலாபடி. குட் ஸ்ட்ரைக் அகைன். மறுபடியும் ஒரு மான்ஸ்டர் சேசிங்ல இதெல்லாம் தேவை. ட்விஸ்ட் இது எல்லாமே தேவையான ஒரு மேட்டர்ஸ். 40 ரன்ஸ் கிட்டத்தட்ட விளையாடணும் 18 பால் அப்படின்னும் போது இந்த 2 ஹிட். துலாபடி துலா ராசின்னு நினைக்கிறேன், நல்லா எடை போட்டு காமிக்கிறாரு. ஸோ இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறினதுக்கு முக்கியமானது இந்த 2 ஹிட். முதல் 2-3 ஓவர் வந்து பவுலிங் சைடு நல்லா ப்ரெஷர் போட்டுருந்தாங்க. But now, so pressures bowling side க்கு shift பண்ணி கொடுத்திருக்காரு இந்த பேட்டர். What is next? Over pitch delivery மறுபடியும், பட் லெக் சைடில் தான் போயிருக்கு பால். ஸோ ஒரு ரன். ஷாட் மேக்ஸிமம் மேல பறக்கும் போதே அது எங்க லேண்ட் ஆகணும் வரலுமே எனக்கு தெரியாது. பட்ட உடனே பாகியம் தான். 6 to end the 4th over is a big update. 35 runs வந்திருக்கு இந்த ஓவர் முடியும் போது. 19 from last over. 3 maximums to change the game plan. 12 balls 20 runs அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் வந்திருக்கு. இப்பவுமே 2 டீமுக்குமே நல்ல வாய்ப்பு இருக்கு. 25 loss of 2 end of 4th. அடுத்த ஓவர் கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. அடுத்த மேட்ச் சென்னை 126 and SS. ஏதாவது டவுட் கேக்குறீங்களா? புரியல எனக்கு. இப்போ அடுல் போடணுமா? அடுத்த மேட்ச்க்கு அடுல் இப்போ போட்டோம். சென்னை 126 5 ரன் மைனஸ் அப்படின்ற ஒரு ரூல்ஸ். அது போட்டால் கொஞ்சம் பயப்படுறாங்கப்பா உண்மையாவே. 5 ரன் அப்படின்னா ஐயோ 5 ரன்னா அப்படின்னு மிரட்டினா கூட பயப்பட மாட்டாங்க. 5 ரன் வச்சு தான் மிரட்டுறோம் எல்லாருமே நாங்கள். ஓ ரெடி பாய்ஸ், கொஞ்சம் சீக்கிரமாக ரெடியாக இருங்க. ஏன்னா அடுத்த ரவுண்ட் மேட்சஸும் நல்ல ஓவர்ஸ் வச்சு பண்ணலாம். 2 ஓவர் 3 ஓவர் 4 ஓவர் அப்படிலாம் இல்லாமல் ஒரு மினிமம் 6 ஓவர்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும்.
இதுல ஈத்து உக்காரதுனால இறங்கிட்டு நீ அதை இறங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. So once again, துலாபடியோட இன்னிங்ஸ் அன்ஸ்டாப்பபிளா போயிட்டு இருக்கு and much needed. So one more maximum 3 ஓவர் 38 ரன் கிட்ட இருந்தது 18க்கு. ஸோ அப்போ ஒரு பெரிய ப்ரெஷர்ஸ் பேட்டிங் சைடுக்கு இருந்தது. இப்போ ப்ரெஷர்ஸ் யாருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பவுலிங் சைடுக்கு அபியஸ்லி பவுலருக்கு கட்டாயமாக ப்ரெஷர் உண்டு. Till they have chances. Nicely bowled, comeback delivery. Shot, oh my god, this is very very hard luck. This is hard luck. ஆறு அப்படின்ற ஒரு கவுண்டர் அப்படியே கட் ஆச்சு. Really hard luck to the batting side. A swing and miss, a swing and miss. ஸோ கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட இருக்கும் அந்த கம்பம். அதை போட்டு கம்பத்தை போட்டு என்ன அடி வச்சிருப்பீங்க. ஆனால் அது வந்து ஒரு விஷயம் தான் பண்ணும். என்ன வேணால் அடிச்சுக்கோ, ஆனால் நான் ஏதாவது பண்ணி விட்ருவோம் உங்களை அப்படின்ற மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம்ல சம்பவம்லாம். நல்லா வரும், புள்ளி புள்ளியாக இருக்குது. அது எல்லாமே சம்பவம் தான் இல்லை. ஆனால் அது அசைக்கவே முடியாது. அது கிரவுண்ட் அது ஒயிட் சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே. எங்கள் ஊர்லேயும் இந்தமாரி ஒரு கம்பம் போட்டாங்கப்பா. அதனால் ஒரு 50 பசங்க வந்து மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த முறை கம்பெல்லாம் இல்லை கண்ணா, நேராக மால்பி தான். மால்பி அது பேரே ஒரு மாதிரி மஜாவாக இருக்கு. மால்பி மால்ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் அப்படியே லைட்டாக இடிக்குதா. ஸோ இன்னும் எவ்வளோ ரன் தேவை அப்படின்னும் போது ஒன்லி 6 ரன்ஸ். இந்த லாஸ்ட் ஹிட்டோட கேமே டோட்டலாக மாறி இருக்கு. ஜஸ்ட் ஒன்லி 1 ஹிட்டை போய் யார் தலையா ஹிட் ஆகுது. ஓகே, சேஃப்லி லேண்டட். குல்லு நல்லா இருக்கீங்களா குல்லு? சென்னையின் சாகர் பண்டாரி அப்படின்னு பேர் எடுப்பீங்கன்னு நினச்சோன்னாங்க. அந்த பேர் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரன் ரேட்டு, இந்த ஆவரேஜ், அந்த மாதிரி விஷயம்லாம், ஸ்ட்ரைக் ரேட் எதுவும் இல்லை. 49க்கு 2. R6 பண்டாரி. நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். நமக்குன்னு தனி பேர் ஒன்று முயற்சி பண்ணி அதை சேர்க்கணும். பண்டாரி அப்படின்றதுக்கு பதிலாக நன்னாரின்னு வச்சுக்க சொல்றாங்க பேரு. நன்னாரி நல்லா இருக்கா இல்லையா? இல்லை, ஆக்சுவலி பக்கத்தில் இருக்க இன்னொரு பேரு சொல்றான், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, உண்மையாவே சார் நான் ஃபன்காலம் சொல்ல, நமக்குன்னு ஒரு பேர் உருவாக்கணும். அவ்வளோதான். லிட்டில் மாஸ்டர், லிட்டில் சச்சின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டோனினா டோனி, ஜாண்டினா ஜாண்டி. நான் சொன்ன ஜாண்டி ரோட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரு. பின்னாடி என் பின்னாடி ஒரு பிளேயர் இருக்கு, அவனுமே நல்ல பிளேயர் தான். லைக் ஜாண்டி ரோட்ஸ் அவனுமே. ஜாபர் கான் ஜாண்டி. அப்படிதான் ஒருத்தன் ஒயிட் சிக்னல். நீ வேற சார், நான் சொன்னா சார், நான் ஃபீல்டிங் சொல்றேன் சரியா. சஹாருக்கு 5. நைன்டி போல்ஸ். ஏதாவது கேம்ல ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்னா அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒயிட் சிக்னல்.
ஸோ போன பால் ஒரு சின்ன ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருக்கோம், சின்ன ஹோப் இருந்திருக்கும். பட் இந்த வாய்ட் அப்படின்றது இங்கே ஒரு ஃபால்ட்டான மேட்டர். உதிரிகள் உங்கள் எதிரிகள் அப்படின்றத நான் பதிவு பண்ணுறேன்ப்பா. பொதுவான இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது இல்லை, பட் நான் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கேன். 3 whites. பேட்டிங் சைடுக்கு நல்ல ஒரு மைண்ட் செட் கொடுத்துருக்கோம் ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு. ஸ்விங் அண்ட் மிஸ், ஸ்விங் அண்ட் மிஸ். சேஃபாக விளையாடிருக்காங்க, அருமையாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. கடைசி ஓவரில் வந்து பவுலர்ஸ்க்கு தான் பெரிய ப்ரெஷர்ஸ், எப்படியாவது பவுலிங் பண்ணணும் அப்படின்னு. பேட்டிங் சைட்ஸ் அப்படி இல்லை, ஆல்ரெடி கொஞ்சம் சேஃபாகவே ஆட்டாங்க. நீங்கள் ஸோ லேட் கேட்ச் அண்ட் குட் கட். ஸோ ரன் கிடைத்திருக்கிறது டீமுக்கு. ஸ்டார் 11. ஸோ இதுவெல்லாம் ஹிட்டிங் மோடில் இருந்தவங்க சிங்கிள் மோடுக்கு வந்திருக்காங்க. அண்ட் மேட்சையும் அருமையாக சேஃபாக முடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல பேட்டிங். துலாவடி ராசிகார புள்ள. டீம் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுகிறார்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டார் 11 அண்ட் ஹார்ட் லக் டு த லூசிங் சைட். பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ஹட்டோரி. ஸோ டீமில் யாருமே வந்து நார்மலான பேர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பேர்லாம் வச்சுருக்காங்க. ஹட்டோரி தெரிஞ்சு 2K கிட்ட தான் இருப்பார் அவரு. நான் ஒரு டேட்டா பார்த்து தெரிஞ்சுக்க விரும்புவேன். 2 overs 6 runs 4 wickets. அதே போல துலா அவரையும் வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளையாடிருக்காங்க. அடுத்து SS11 வந்து ஃபீல்டிங்க்கு மாதிரி கேட்டுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாளில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஸ்பைடர் சிசி, ஆதிசிசி, அப்புறம் ஒன்று சில டீம்ஸ் தாண்டி லோக்கலில் இருக்க நிறைய நல்ல டீம்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க பேர் புது புது பேராக இருக்குது, நிறைய டீம்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த கான்டெஸ்ட்டில் இருக்கிறத நாங்கள் பார்த்து உண்மையாகவே சந்தோஷப்படுறோம். ரெகுலராக ரிப்பீட்டடாக அந்த 16 டீம்ஸ் இல்லாமல் ஒரு நியூ டீம்ஸ் விளையாடுறது வந்து ரியலி ஹாப்பி. நியூ ஃபேஸஸ், நியூ டீம்ஸ், நியூ சான்சஸ். தேங்க்ஸ் யூ செல்வா ட்ராஃபி 2026. ஸோ அடுத்த டீம் சென்னை 126 அண்ட் SS R16 அற்புதமான வீரர் கணேஷ் அவர்கள். பார்க்கறதுக்கு ஒரு இந்தியன் பிளேயர்